வணக்கம் பரத். ஸோ இது வந்து பிட்காயின் வீக்லி அனாலிசிஸுங்க. இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணுறான், அடுத்த வாரம் என்ன கொஞ்சம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தெரியுது, இல்லை நம்ம எங்கெங்கெல்லாம் என்னென்ன நோட் பண்ணணும் அப்படின்றத நான் என்னோடய ஐடியாவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ஐடியாவை சொல்லுங்கள். எல்லா ஐடியாவும் ஷேர் பண்ணி ஒரு நம்மளுக்கு தெரியுத நம்மளே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டா தான் நம்ம வந்து எல்லோரும் ட்ரேடிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஜெயிக்க முடியுங்க. அப்போ தான் ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்ற மாதிரி நம்ம யோசனை பண்ணியிருக்கோம். இது வந்து பிட்காயினுங்க. பிட்காயின் வந்துட்டு மேலே ஏறிட்டு அவன் பாட்டு கீழே விழுந்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஆல்ரெடி நிறையா சப்போர்ட் எடுத்திருக்கான் இந்த இடத்துல. 2024 மேலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருந்த இடங்க. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துக்கு இருந்தானோ அந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்திருக்காங்க. இதில் அல்டிமேட் லோன் பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போதைக்கு வந்து மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சப்போர்ட் இருக்குன்றதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு ப்ரைஸ் அந்த இடத்துல வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. இது வந்து ஒரு டெய்லி சப்போர்ட்டு. இது வீக்லியில் நடந்திருக்குங்க. வீக்லியில் நம்ம கோல்டு பண்ணியிருப்போங்க. அது நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. கோல்டும் சேம் இதே தான், நல்லா விழுந்துட்டு இருந்தவன் ஒரு என்ட்ரி அட் எக்ஸிட் மாதிரி கொடுத்துட்டு இருந்தான். பிட்காயினும் வந்து ஒரு என்ட்ரி அட் எக்ஸிட் மாதிரி இந்த இடத்த கொடுத்துருக்குறான். என்னன்னா இது இங்கேருந்து இவ்வளோ தூரம் விழுந்துட்டாங்க. நல்ல ஒரு 98,000லேருந்து இவ்வளோ தூரம் விழுந்துட்டான். ஆனால் இவன் மேலே போனவன் இங்கேருந்து இவ்வளோ தாங்க விழுந்திருக்கான். சேமாக தான் விழுந்திருக்கான். அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இல்லை இதுவும் உடச்சிட்டு இன்னும் ஒரு ட்ரம்ப் ஏதாவது நியூஸ் கொடுத்தாரு, இன்னும் போர்லாம் பயங்கரமாக கிரிட்டிக்கல் ஆகுது, ரொம்ப பிரச்சனை ஆகுது அப்படின்னா இது இன்னும் கொஞ்சமும் விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வந்து டெய்லியில் போய் பார்ப்போங்க. டெய்லியில் அப்படியே மேலேருந்து கீழே விழுந்தவன் இவன் லைட்டாக அப்படியே கீழே பேரலல் சேனல் பண்ணுற மாதிரி விழுந்துட்டு பேரலல் சேனல் பண்ணுற மாதிரி வந்து காட்டிகிட்ருக்குறாங்க. ஆனால் இவன் வந்து கீழே தான் போகிறானா அப்படின்றத வந்துட்டு இன்னமும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான், இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணல. இதை ஏன் போட்டு வச்சேன்னா, இப்படி கீழே பண்ணிட்டு இவ்வளோ தூரம் போகிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குமா அப்படின்றதுக்காக ஒரு இது இருக்குமான்றதை போட்டிருந்தேங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கூப்பிள் டூப்பாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு ரிமெம்பர் பாயிண்ட் மாதிரி இதை போட்டு வச்சுருந்தேன். டெய்லியில் என்ன பண்ணியிருக்கிறான்னா, நேற்று ஃப்ரைடே வந்துட்டு கீழே விழுவுற மாதிரி காட்டியிருக்கான். சாட்டர்டே சும்மா இது வந்து என்ன தேர்ஸ்டே கீழே விழுவுற மாதிரி காட்டிட்டு ஃப்ரைடே வந்து நல்லா கொஞ்சம் மேலே போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது சாட்டர்டே மூவ்மெண்ட்டே இருக்கா. சாட்டர்டே சண்டேலாம் மூவ்மெண்ட்டே இருக்காதிங்க, ட்ரேடிங்கே எடுக்காதீங்க சாட்டர்டே சண்டேலாம். சும்மா உட்காந்துட்டு நம்ம இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு அப்படியே டைம் ஓட்டிகிட்டு இருக்கலாமே தவிர்த்து ட்ரேடிங் எடுத்து 48 மணி நேரம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களும் ட்ரேடிங் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு அவனும் நவுறாமல் அவன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மூவே பண்ண மாட்டாங்க. சாட்டர்டே சண்டே எதையா ஒன்று கிறுக்கா முறுக்கா பண்ணிகிட்ருப்பான். அதனால் அப்படி வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் ட்ரேடிங் வந்து கொஞ்சம் லீவ் விட்டுட்டு நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. இந்த மாதிரி வீக்கெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு இல்லை எங்கேயா வெளியே போயிட்டு அந்த மாதிரி. அப்புறம் இது 4 ஹவர்ஸுங்க. 4 ஹவர்ஸில் வந்து அவன் அப்படியே நல்ல ஒரு மேலே போயிருக்கான். கீழே வர ட்ரை பண்ணால் இந்த லோவை கட் பண்ணல, இன்னமும் இந்த லோவை கட் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கான். இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போயிட்டுருக்கான். இது 4 ஹவர்ஸ் சினாரியோங்க. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே போயிட்டு அப்படியே சுற்றிட்டுருப்பான். அப்படியே மேலே போயிட்டு இப்படியே சுற்றிட்டுருக்கான். இப்படியே சுற்றிட்டு இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குங்க. ஏன்னா இன்னும் மேலே வந்து கட் பண்ணல, அதனால் சொல்கிறேன் வாய்ப்பு கொஞ்சம் இருக்குன்னு. இப்போ 1 ஹவர் வந்துடுவாங்க. நம்மளோட அனாலிசிஸ் வந்து எப்போவுமே 1 ஹவரில் தான் ட்ரேட் எடுக்கும்போது சொல்கிறேன். வீக்கெண்டில் வந்துட்டு எல்லா டைம் ஃப்ரேமும் போட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ட்ரேட் எடுக்கும்போது வந்துட்டு 1 ஹவர் வந்துடுவோம். 1 ஹவரில் என்ன பண்ணுறான் அப்படின்றத வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்த முடிவே எடுக்கணும். இவன் பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்து போயிருந்தான் 1ஆம் தேதி ஜூலை, அந்த ஒரு வெனஸ்டே தேர்ஸ்டே ரேஞ்சில் போயிருந்தான். சூப்பராக ஒரு என்ட்ரி அட் எக்ஸிட் மாதிரி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு மேலே வந்துட்டு இருந்தான்.
நம்ம போன வாரம் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தான், அவன் இதுக்கு மேலே போனால் தான் வந்துட்டு போவான், இல்லைனா போக மாட்டான்னு. அவன் அங்கேருந்து கீழே வந்துட்டு திருப்பி மேலே போயிருக்கிறான். ஒரு வாரமாக இன்னொரு வியூ போட்டிருக்கான். அதுக்கு முன்னாடி ஒரு வியூ போட்டான், இப்போ இன்னொரு வியூ போட்டிருக்கான். இப்போ என்னன்னாங்க, இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு ஹை, இது வந்து ப்ரீவியஸ் ஹைன்னே சொல்லலாம். இந்த ஹை கிட்ட வந்துட்டு அவன் பாட்டு கீழே விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே விழுந்தவன் இந்த லோவை இன்னும் கட் பண்ணவே இல்லை. இந்த லோவை கட் பண்ணாதான் அவன் கீழே போவான், இல்லைன்னா இன்னும் போக மாட்டான். கீழே விழுந்துட்டு தான் இருக்கிறான். என்னதான் இங்கேருந்து கீழே விழுந்தாலுமே இவன் வந்து இந்த லோவை கட் பண்ணாதான் போவான், இல்லைன்னா போக மாட்டான். அது வரைக்குமே வந்து நமக்கு சந்தேகம்தான். இந்த இடத்துல 1 ஹவரில் எவ்வளோ புல்லிஷ் பார்த்தீங்களா? நேற்று அந்த கோல்டு நவுந்துச்சு பாருங்கள். அந்த டைமில் தான் எல்லாம் ஒரே மாதிரி தாங்க நவுறுது. எல்லாம் மேலே போனால் அதுவும் மேலே போவேன், எல்லாம் கீழே வந்தால் அவனும் கீழே வரான். இது வந்து நல்லா புல்லிஷாக மேலே போயிருக்கு. இது வந்து 1 ஹவரில் இப்போ பார்த்துட்ருக்கோம். என்ன தான் இவன் புல்லிஷாக மேலே போனாலும் இதை கட் பண்ணால் தான் மேலே போவான், இதை கட் பண்ணால் தான் கீழே போவான். அது வரைக்கும் நமக்கு நோ ட்ரேட்ஸ். பெருசாக எந்த ட்ரேடும் கிடையாது. 5 மினிட்ஸில் இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால நம்ம எடுக்கவும் கூடாது. ஏன்னா நம்ம அவன் அப்படி தான் பண்ணுவானான்றது வந்து டவுட்டாக இருக்கும். 2-3 தடவை பண்ணி பார்த்தேன். என்ன இவன் கீழே தான் போகணுன்னு நினச்சா கீழே தான் போவான், ஆனால் மேலே ரொம்ப தூரம் போயிட்டு கீழே போவான். சாட்டர்டே சண்டே மட்டும் லிக்விடிட்டியே இருக்காது மார்க்கெட்டில். நம்ம போனோன்னா நம்ம லிக்விடிட்டி எடுத்துருவோம். அதனால் நீ வேறு யார் தான் எடுத்துக்கோ, நான் சேஃப்டியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியது தான். இன்றைக்கி சாட்டர்டே ட்ரேட் வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு காட்டிடுறேங்க. ஒரு நிமிஷம். இந்த இடம் இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம போட்டு வச்சுருந்தோம். அந்த இதுக்கு முன்னாடி எடுத்திருப்போம் இல்லைங்களா, அந்த 1 ஹவரில் காட்டினாலே அங்கே. சாரி, பார்ஸே எக்ஸ்பைரி ஆகிடுச்சிங்க, தப்பாக எடுத்துட்டேன். ப்ரீமியம் போடல, அதுக்குள்ள பார்ஸ். அதனால தாங்க 1 ஹவரை போயிட்டு எது ஹையாக இருக்குது எது லோவாக இருக்குதுன்னு நம்ம பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரேடு வரும்போது அந்த இடத்துல என்ன பண்ணலான்றதும் நமக்கு வந்து தெரியணும். நம்ம பாட்டுக்கு பாருங்களேன், அவன் என்ன பண்ணியிருப்பான்னு மட்டும் காட்டுறேன். இங்கேருந்து ஒரே புல்லிஷ் தாங்க. புல்லிஷ் 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 புல்லிஷ். பச்சை கலர் கேண்டில் மட்டும்தான், நோ ரெட்டு. எல்லாம் அப்படியே போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம போய் பை பண்ணிடுவாங்க. அவன் ஜாலியாக கீழே வந்துடுவான். அவன் திருப்பியும் பாருங்கள் மேலே வந்துட்டு அவனால் இதுலேயே வந்து அவனுக்கு போராட்டம் பாருங்கள் எவ்வளோ நேரம். இதுவே வந்து ஒரு 8லேருந்து 9 மணி, இப்போ 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் இதுலேயே ஒரு போராட்டம். அப்புறம் லைட்டாக இப்படி ஒரு விக் கொடுத்தான். என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு கிட்ட இருக்குது, இதுவும் கிட்ட இருக்குது, இதுவும் கிட்ட இருக்குது, எல்லாமே கிட்ட இருக்குது. சரி ஒரு ட்ரையாச்சும் பண்ணி பார்ப்போன்னு பண்ண வேண்டியது தான். ஏன்னா நம்ம இந்த இடத்துலக்கு நம்ம ட்ரை பண்ண வேண்டியது ஒன்று தான், செல்லு தான். ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அப்படியே அவன் மறுபடியும் கீழே வந்துட்டு இதை கட் பண்ணியே வச்சுட்டான். சூப்பர், அவ்வளோதான், விழுந்துருவான். இதை கட் பண்ணி வச்சானா. அதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது. அவன் ஹையர் ஹை லோயர் லோ கான்செப்ட்லாம் ஃபாலோ பண்ணுறானான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லை போதும் எனக்கு இதுவே அப்படின்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் அப்படியே விழுந்தவன் கீழே அப்படியே அந்த ட்ரெண்ட் லைனு அதெல்லாம் வந்து உடச்சிக்கிட்டு, சாரி இது வந்து மேலே இருக்க ட்ரெண்ட் லைனு, இதெல்லாம் உடச்சிக்கிட்டு அவன் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணான்னா அப்படியே பொறுமையாக அப்படியே மேலே ஏறி இருக்கான். நேற்று அந்த புல்லிஷ் கேண்டில்லேருந்து அப்படியே ஏறி இருக்கான். ஏறிக்கிட்டு இப்போ இவன் இதை மறுபடியும் இவ்வளோ தூரம் போனாலும் நமக்கு செல்லு தான். இந்த இடத்துல இன்னைக்கு எதா பண்ணுறானா அப்படின்னு பார்த்ததுக்கு ஒரு நம்ம பேட்டர்னில் நீங்கள் வந்து ட்ரேடர் சசி அவரோட யூடியூப் சேனலில் போய் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் அப்படின்னு இதை சொல்லுவார். அந்த நம்ம பேட்டர்ன்ற கான்செப்டில் இப்படியே தாங்க காலையில் 3 மணி, சாட்டர்டே காலையில் 3 மணிலேருந்து 6 மணி 5 மணி வரைக்குமே வந்து இதை தாங்க பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து இந்த இடத்துல வரும்போது கவனிச்சேங்க. இதை முன்னாடியே கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. 1 ஹவரில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து பார்த்தா கரெக்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்கிறான். இந்த கேண்டில் இவனால் உடைக்கிறதுக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை இவனை உடைக்கிறதுக்கு
கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க. பாருங்க எப்படிலாம் லிக்விடிட்டியை கிராப் பண்ணியிருக்கான்னு. இங்கேருந்து கீழே போயிடுவோம் கீழே போயிடுவோம் கீழே போயிடுவோன்னு சொல்ல அவன் மேலே போயிட்டு மேலே சும்மா ஸ்வைன்னு போனாங்க. ஸ்வைன்னு போயிட்டு இவ்வளோ தூரம் தான் போனான், அதுக்கு மேலே அவனால் போக முடியல. அப்படியே விழுந்துட்டான். விழுந்தவன் இப்போ இவ்வளோ தூரம் தான் போயிருக்கான். இதை தாண்டி போவானான்றதே டவுட்டு தான். ஏன்னா இவ்வளோ விழுந்திருக்கான். திருப்பியும் வந்து விழுவுறதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. உங்கள் அனாலிசிஸ் என்னன்றதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. இவன் அப்படியே போனாலும் இந்த இடத்துலையும் செல்லு தான், இதை தாண்டி மேலே போனாலும் இந்த இடத்துலையும் செல்லு தான். நமக்கு வந்து இப்போதைக்கு பைக்கான ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எதாவது பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் எடுத்துக்கலாம். மற்றபடி பெருசாக ஹோல்டு பண்ணுறதுக்கெலாம் பை எடுத்திங்கன்னா வந்துட்டு கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை உங்கள் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பிட்காயினில் இப்போ இதுதாங்க போயிட்டுருக்கு. எங்கே வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு பொறுமையாக இருந்துட்டு ட்ரேட் எடுங்க. ட்ரேடிங்கில் பொறுமை ரொம்ப முக்கியம். சரிங்க, அடுத்து வந்துட்டு சில்வர் அனாலிசிஸ் எப்படின்றத சில்வர் என்ன பண்ணிகிட்ருக்கான்றதை வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.